அவர்களிடம் பேசலாம். வணக்கம் திரு உதயகுமார். வணக்கம் மேடம். இதெல்லாம் அடையாள குறியீட்டை உருவாக்கி இருக்கீங்க. தற்போது தமிழ் எழுத்தான ரூ அப்படின்றத நாளைக்கு விடுதலை அறிக்கையை ஒட்டி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு இப்பதான் மேடம் இந்த விஷயமே தெரியும். ஸோ ப்ராபப்ளி அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு டெஃபினட்டா ஒரு வேலிட் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அது எனக்கு தெரியுதுங்க. பட் ஸோ இப்போ இதுவே எனக்கு புதுசாக தான் இருக்கு. எனக்கே ஒரு நியூஸாக தான் இருக்கு. ஸோ அதனால திருப்பி எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியுதுங்க. இல்ல, ஒரு அந்த தமிழ் எழுத்தை ரூ அப்படின்னு மாத்திருக்காங்க, அடையாள குறியீட்டை மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா, அல்லது நீங்க உருவாக்குறத பயன்படுத்தல அப்படின்ற அதிருப்தி எதுவும் உங்ககிட்ட இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். ஏன்னா இது 2009 2010 இது வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டிலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அரசாங்கம் வந்து இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி அது அவங்க சில காரணங்கள் இருக்கலாம். அது எனக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு ஒரு வருத்தமோ கவலையோ அப்படி எதுவும் இல்லைங்க. ஸோ சார், உங்களுக்கு அது தொடர்பாக வருத்தம் எதுவும் இல்லை, கவலை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தமிழர் வடிவமைத்த ரூபாய் குறியீட்டை திமுக அரசு மாற்றி இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டி பேசியிருக்காரு. உங்களை முன்வைத்து அது அவங்களுடைய கமெண்ட் ப்ரொஃபைல் ஆகும். ஸோ அதுக்கும் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது அவங்களுடைய அப்கோர்ஸ் என்னுடைய நான் தமிழ்நாட்டிலேருந்து தான் வரேன். ஸோ இன்னைக்கு நான் ஒரு தமிழனா இருந்து அப்கோர்ஸ் என்னுடைய டிசைனை வந்து அரசாங்கம் அங்கீகரிச்சு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம். பட் ப்ராபப்ளி இப்போ உள்ள அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் அதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க. லைக் அது பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அது எனக்கு தெரியல என்னன்னு. ஸோ அது தெரியாத போது நான் என்ன கமெண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இது தொடர்பாக வருத்தமோ கவலையோ இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ரூபாய்க்கான அடையாள குறியீட்டை உருவாக்குனீங்க இல்லையா, அது எப்போது நீங்க உருவாக்குனீங்க, எப்படி உருவாக்குனீங்க, அது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது வந்து 2009 வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்திய குறியீடுக்கான ரூபாய்க்கான குறியீடு வந்து காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டியில நானும் கலந்துக்கிட்டேன். இது வந்து இந்தியா நேஷனல் லெவல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் அதுல சில இதுவும் கிரைட்டீரியாவும் வச்சிருந்தேன். இதெல்லாம் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு, இதெல்லாம் அது வந்து பிரதிபலிக்கணும். அதுல ஒரு இதுல வந்து